கைஸ், நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஸ்பெஷல் ஐட்டம் பாலக் பன்னீர் சமைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்து நீங்களே சமைச்சு சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. வாங்க கைஸ், சமைக்கலாம். சமைக்கிறத பாருங்கள், வாங்க கண்டு மகிழுங்க. இதுதான் பாலக்கீரை. இது பாலக்கீரையை அவிச்சு தனியாக வச்சுக்கணும். தண்ணி தனியாக, கீரை தனியாக பிரித்து வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் நறுக்கி வச்சுக்கணும். தக்காளியெல்லாம் நறுக்கி வச்சுக்கணும். இதுதான் பாலக் பன்னீர். இது வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு ஒரு எண்ணெயில் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்து போட்டு வதக்கிக்கணும். இது மூணு நல்லா வதக்கின பிறகு தேவையான உப்பு, கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இது மூணும் போட்டு வதக்கணும். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, தேவையான காரத்துக்காக போட்டுக்கோங்க. நல்லா இது மூணு எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். நல்லா இது நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்ச கீரையை போட்டு அதையும் போட்டு இதுங்களோட சேர்ந்து அதையும் வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த பன்னீரை இந்தமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம பன்னீரை பச்சையாக கூட சாப்பிட்லாம், ஹெல்த்துக்கு நல்லது. வதக்கின பிறகு அது கடாயிலேருந்து எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிடணும். பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். அப்புறமா அதை மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு அப்புறமா கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க. ஒரு ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் ஊற்றுங்க. ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனு ஜீரகம் போடணும். ஜீரகம் போட்டு அது ஜீரகம் நல்லா கொஞ்சம் வதக்கின பிறகு அப்புறம் ஒரு ஸ்பூனு பெருங்காயம் போடணும். பெருங்காயத்தை போட்டு அது நல்லா கொஞ்சம் வதக்கிய பிறகு நம்ம அரைச்சி வச்ச பாலக்கீரையை அந்த இதில் அந்த எண்ணெயில் கொஞ்சம் அது ஊற்றின பிறகு அப்புறம் நம்ம தனியாக பாலக்கீரை வேக விட்டும் போது தண்ணி எடுத்து வச்சோம்ல, அந்த தண்ணியிலேயே இதை கொஞ்சம் எடுத்து அந்த தண்ணியிலே இதை எடுத்து நல்லா கழுவி அதிலே ஊற்றிடணும். அப்புறமா உங்களுக்கு அதை கொஞ்சம் தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஒரு கொதியில் 2 கொதியில் வரட்டும். இல்லை ஒரு 2-3 கொதியில் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொதியில் வந்த பிறகு அப்புறமா அதில் கொஞ்சம் பன்னீரை போடணும். பன்னீரை போட்டு அது கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காத அளவுக்கு. அதை கொஞ்சம் கிண்டி விட்டு ஒரு 5 மினிட் கழிச்சு அப்போ நல்லா கிண்டி விட்டு ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட் போன பிறகு அதை இறக்கி வச்சுருங்க. இந்த ஒரு கொதியல் வந்துடுச்சு, அதை இறக்கி வச்சுருங்க. ரைஸ் சமைச்சு முடிச்சாச்சு. வாங்க, இது சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், பரோட்டாக்கும் சாப்பிட்லாம். கடையில் போடுறாங்களா பரோட்டா, அதுக்கு கூட சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம பெல் ஐக்கனில் தட்டிடுங்க. பாய்.